கண்டிப்பா முன்கூட்டியே இன்னைக்கு பிளான் பண்ணி சொல்லிடுங்க. அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல இனிமையான உங்கள் காதல் வாழ்க்கையில இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இனிமையான ஒரு தினமா நீங்க அன்பும், பண்பும் நிறைந்த அனைத்து நல்ல உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே! நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலன கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம். இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும், என்னென்ன நம்ம செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ இதற்கு நீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும், ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே! இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரியங்கள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வமும் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் சிறப்பான நிலையை எய்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் 21 மே 2022ங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி தினங்க. இன்னைக்கு திருவோணம் விரதம் இருக்கலாம், நல்ல ஒரு நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் திருவோண விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் பெருமாளை வணங்கி மாலை நேரத்தில் திருவோண விரதத்தை நிறைவு செய்யலாம். மிகச்சிறப்பான நல்ல பலன்கள் உங்களது வாழ்வில் இன்றைய தினம் அதன் மூலமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்றைய தினம் ஒரு கரிநாள் கூட. நமது கன்னிராசி நண்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 5ஆம் இடத்தில் அவர் சனி பகவானுடன் சேர்ந்து இருக்கிறாருங்க. எனவே 5ஆம் இடத்தில் 5-11 கூடிய ஒரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த நலன்மை நமது கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் அழகுங்க. 7ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மேலும் செவ்வாய் பகவானும் கூடவே இணைஞ்சு காணப்படுதுங்க. இதுவும் ஒரு சிறந்த யோகம் அமைப்பாக கருதப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகரமான நாளாக கண்டிப்பா உங்களுக்கு அமையப்பெறுங்க. உங்களது உத்தியோகம், தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் இன்று தினம் காண முடியும். எனவே வியாபாரிகளுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பெறுதுங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கும். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாகவே இருக்குங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவரை கரம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு காரியங்கள்ல நல்ல வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களது காரியங்கள் கிடைக்கிறதுனால மனமகிழ்ச்சிகள், மன நிம்மதி பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. அது வியாபார சம்பந்தமாக இருக்கலாம், உங்களது பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை இருக்கு. சிறந்த ஒரு நல்ல சூழ்நிலை அமைகிறது. அதனால எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் நீங்க இன்னைக்கு மிஸ் செய்து விட வேண்டாம். அனைத்து விதமான எக்ஸாமும் இன்னைக்கு அட்டன் பண்ணுங்க. இந்த தினம் விரைவிலேயே உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் தரக்கூடிய வகையில் உங்களது வீட்டில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய வகையில் சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான செய்திகள் கிடைக்குங்க. நல்ல தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சுபகாரியங்கள் உங்களது வீட்டில் விரைவில் நடைபெறுவதற்கான யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க. விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான தினமா இன்னைக்கு அமைப்பறதுனால கண்டிப்பா அவங்களுக்கும் நல்ல நன்மைகள் உண்டு. எந்த விதமான ஃபீல்டில் இருந்தாலும், எந்த விதமான விளையாட்டுகள் இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் அதிக வேலை நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருந்தாலும், வேலை போல அதிகமாக இருந்தாலும் உடல் நலம் சூப்பராகவே இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வீட்டில் சில சுபகாரியங்கள் நடைபெறுவதனால கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டி இருக்கலாம். அதனால் உங்களது சேமிப்பு குறையக்கூடும். இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சுப செலவுகள் என்பதால் நீங்கள் சந்தோஷங்களை அனுபவிப்பீர்கள். இன்றைய தினம் வீட்டில் சில குடும்ப உறுப்பினர்கள் நடத்தை காரணமாக நீங்கள் கொஞ்சம் தொந்தரவு அனுபவிக்க நேரிடலாம். அவர்களிடத்தில் உட்கார்ந்து அமர்ந்து பேசுவதன் மூலமாக நீங்கள் அதை சரி செஞ்சிட முடியுங்க. உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. காதல் விவகாரத்தில் நீங்கள் கொஞ்சம் தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமைய பெறலாம். எனவே கொஞ்சம் பொறுமையாக அமர்ந்து பேசுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் நீங்கள் ஓய்வு நேரத்தை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தனிமை இன்றைய தினம் ரொம்ப அவசியங்க. எனவே தனிமை மூலமாக உங்களது ஓய்வு நேரம் மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமானதாக நீங்கள் மாற்ற முடியுங்க. மேலும் உங்களது மனதில் பாசிட்டிவான எண்ணங்களையும் அது உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினருடன், குறிப்பாக உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள், பிணக்குகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கி உங்களுக்கு இனிமையான நினைவுகள், இன்றைய தினம் பழைய நினைவுகள் மூலமாக உங்களது குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் பொங்குங்க. எனவே இந்த நல்ல வாய்ப்பை நழுவிடாதீங்க. உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது காதலருடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியான நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. நீண்ட காலமாக சந்திக்கவே முடியாத சில நண்பர்களை இப்பொழுது சந்திக்க உங்களுக்கு நேரம் வந்திருக்குங்க. எனவே அதை நீங்கள் இன்று ஏற்படுத்திக் கொள்ளலாம். கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொல்லிட்டு போங்க. அதன் மூலமாக நீங்கள் உங்கள் நண்பர்களை சந்தித்து மன மகிழ்ச்சிகள் கொள்ள முடியுங்க. இல்லைன்னா நீங்கள் சில சங்கடங்களை தவிர்க்க வேண்டியிருக்கலாம். அவர் இல்லாமல் கூட போகலாம். அதனால் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸை இன்றைக்கி பார்க்கலாம். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு, மன மகிழ்ச்சிகள் உண்டுங்க. இந்த தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டியது இதுக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பச்சை கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க.
நண்பர்களே, நமது கன்னிராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அதன் மூலமா டபுள் பெனிஃபிட் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். நமது வீடியோவை தினமும் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது இன்று தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு மனசில் இருக்குங்க. இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு மனத்தெளிவு மனமகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையுங்க. சேமிப்பு எப்படி பண்ணுறதுங்கிற சிந்தனைகள் இன்று தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை அமைப்பதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு இலக்கியம் எழுத்துத்துறை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு புதிய ஒரு யோசனைகள் புதிய மனத்தெளிவுகள் இன்றைய தினம் ஏற்படுங்க. இன்றைய தினம் புதிய விதமான இலக்குகளை லட்சியங்களை நீங்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு யோகமும் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸ் சம்பந்தமாகவோ உங்கள் பர்சனல் விஷயங்கள் சம்பந்தமாகவோ நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு பிளான் பண்ணிக்கோங்க. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. வெளியூர் தொடர்பான பயணங்கள் வெளியூர் போகிறதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக கை கொடுங்க. இன்னைக்கு எண்ணி எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான தினமான உங்களுக்கு அமையப்படுதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு நீங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணலாம். இதன் மூலமாக நமக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்குங்க. மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.